Hello friends, இன்னைக்கு வந்து டேஸ்டியான ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் சாலட்க்கு நம்ம கஸ்டர்ட் பவுடரோ இல்ல சுகரோ நம்ம சேர்த்து செய்ய போறது கிடையாது. எல்லாமே நேச்சுரல் சுகர் தான். இந்த ஃப்ரூட் சாலட் பாத்தீங்கன்னா யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். வாழைப்பழம் வந்து நீங்க எந்த வாழைப்பழம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி எடுத்துக்கோங்க. அத வந்து சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க. டேட்ஸ் வந்து ஒரு 7-8 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இனிப்புக்காக நம்ம தேன் சேர்த்துக்கறலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ்ல நீங்க எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் எடுத்துக்கறலாம். நான் வந்து மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், மாதுளம்பழம்லாம் எடுத்துர்க்கேன். அப்புறம் பால் வந்து நல்ல காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். சோ 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சோ இதாங்க தேவையான பொருட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழத்தையும் பாலையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கறணும். இப்போ ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வாழைப்பழத்தை நம்ம சேர்த்தறலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்தறலாம். மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், மாதுளைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஒரு பாதி பழம் தான் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் அப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்தறலாம். இப்போ இனிப்புக்காக நம்ம வந்து தேன் சேர்த்துக்கறலாம். தேன் வந்து உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படினா வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கறலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அவ்வளவுதாங்க. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல வந்து சர்வ் பண்ணிருங்க. சில்லாவும் நீங்க சர்வ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு ரிச்சியா டேஸ்டியா இன்னும் வேணும் அப்படினா இதுக்கு மேல வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஏதாவது நீங்க வச்சு கூட நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இஃப்தாருக்கு கூட நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.